யாரு, இத அன்பால கட்டி போட்டாள் யாரு, துவம்போடும் தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். ஏண்டா நில்றா, ஏண்டா அப்படி சொன்ன? உன்னை பத்தி தான் கவலைப்படுறிய தவிர என்ன பத்தி கவலைப்பட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? டேய், என்ன பத்தி நீ கவலைப்பட்டியாடா? நீ எல்லாம் ஒரு மகனாடா? ஏப்பா உன்னை பத்தி நான் எதுக்குப்பா கவலை பண்ணா? கவலைப்படணும்டா நீ. என்ன பத்தி நீ கவலைப்படணும். அப்படி கவலைப்பட்டிருந்தா இப்படி ஒரு சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிருக்க மாட்டேன். இங்க பாருப்பா, மக்கள் கிட்ட காட்டுற உன் அரசியல் புத்திய மகன் கிட்ட காட்டாத. டேய், அப்படி என்னடா உன்கிட்ட காட்டிட்ட? மகனுக்கு நடக்கிற கல்யாணத்துல தனக்கு என்ன ஆதாயம் நினைக்கிற? மகன் லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கவே இல்ல. டேய், உனக்கு என்னடா சொத்து பத்தோட ஓ வாழ்க்கையை விளங்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஏண்டா வேணாங்கிற? அப்பா பணத்தை வச்சு பேசாதப்பா. வசதியை பொறுத்து அமையற வாழ்க்கையை விட வாழ போற ரெண்டு மனசை பொறுத்து அமையற வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கும். டேய், என்கிட்டே தத்துவம் பேசுறியா? இது தத்துவம் இல்ல, இதான் ரியல். சும்மா பேராசப்பட்டு என் லைஃப்ல விளையாடாம வந்து இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லு. டேய், முடிவே பண்ணிட்டியாடா? பிரீத்திய தெளிவா பேசிட்டா, எந்த விளக்கமும் கேட்காதீங்க. அவங்க அப்பாவை பார்த்து சம்பந்தம் வேணான்னு பேசிடுங்க. டேய், அவங்கள தேடி வந்து பேசின சம்பந்தம்டா இப்ப வேண்டான்னு சொன்னா டேய் அது அசிங்கமா இருக்காதாடா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ மாட்டோம்னு கோர்ட்ல போய் நிக்கிற அசிங்கத்தை விட அதுக்கு முன்னாடி தெளிவா பேசி வேண்டான்னு உறுதியா எடுக்கிற முடிவு அசிங்கம் இல்லப்பா. இது ஒரு வகையில நேர்மைதான். அவரு நேர்மையான மனுஷன். அவர்கிட்ட வெளிப்படையா பேசுறது எந்த தப்பும் இல்ல. டேய், எல்லாம் சரிதான்டா. என் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் பேசுறேன். அப்பா இதுக்கு எதுக்கு அப்படி பேசணும்? வேண்டான்னு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதுடா. இத பாருப்பா, வேணும்னு சொன்னா என்னோட வாழ்க்கை போயிரும். நீ போய் பேசுப்பா. டேய், நீயும் கூட வரணும். சரி வரேன். டேய், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம நாகேந்திரனை பார்த்து பேசிட்டு வந்துருவோம். அவர் எதுக்கு பார்த்து பேசணும்? அவருக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், நாம போட்ட சம்பந்தத்தினாலதான் அந்த ஆளு எதிரி ஆயிட்டான்டா. அதனால வந்ததுதானடா இந்த பத்திர பிரச்சனை எல்லாம். அதத்தான் சாமர்த்தியமா வாங்கிட்டீங்கல்ல. டேய், வாங்கிட்டோம்டா. ஆனாலும் அவன் எப்போ எப்படி பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இருப்பான்டா. அதனால உத்தமராச சம்பந்தம் இனி இல்லைன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்க, அந்த ஆளு சந்தோஷப்படுவான்ல. அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுடா. ஒரு விதத்துல சரிதான்ப்பா. நான் பிரீத்தியை கட்டிக்க போறது பிடிக்காம தான் அவரும் அவர் மனைவியும் எதிரி ஆயிட்டாங்க. அவளை ஏன் கிருஷ்ணா கிட்ட கூட நான் சண்டை போட்டேன். அதுக்கு தாண்டா முதல்ல எதிரிங்களே இல்லாத அளவுக்கு ஒரு காரியத்தை நம்ம பண்ணலாம். வா. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம்டா. பா வாங்க முதல்ல போலாம். சரி சரி வா. ஐயா, நீங்க இந்த கெட்டப்ல சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க ஐயா. பாக்குறதுக்கு அப்படியே ஊர் தலைவர் மாதிரி இருக்கீங்க. ஓட்டனா தலைவரே, ஊர் தலைவர் தான்டா. அப்படியே ஐயனார் சாமி மாதிரி இருக்கீங்க தலைவரே. போதும் போதும், ரொம்ப சோப் போடாத. என்ன விஷயம்? பழைய பிரச்சனை எதையும் மனசுல வச்சுக்கலையே. நீங்க போங்க, நான் மறந்துட்டேன். நீ ஞாபகப்படுத்தி விடுறியா? ஐயோ தலைவரே, வேணாம் தலைவரே, நீங்க அதை மறந்தே இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயமா? அப்படி என்னடா நல்ல விஷயம்? தலைவரே, நான் சொல்றத கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தலைவரே. டேய், முதல்ல விஷயத்த சொல்றா, அதுக்கப்புறம் அது யாருக்கு சந்தோஷம்னு நான் சொல்றேன். தலைவரே, என் பையன் எதுக்குமே ஆசைப்படாதவன் தலைவரே. அதுவும் அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுறது இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத தலைவரே. டேய், இது நல்ல விஷயமா? தலைவரே, அது இல்ல தலைவரே. இனிமேத்தான் நான் விஷயத்தையே சொல்லணும். இது சும்மா பில்டப் தலைவரே. டேய், என்கிட்ட பில்டப்பா? நான் பில்டப் காமிச்சேன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்ட. ஐயோ தலைவரே, இல்ல தலைவரே. ருத்ரா, மைக்கு பிடிச்சு பேசாம நீட்டி முழக்கி பேசாம
மைக் டெஸ்டிங் மாதிரி ஷார்ட்டா பேசு. சரிங்க தலைவரே, என் மகன் பிரீத்திய கட்ட விரும்பல. ஆ, அதனால அவங்க சம்மதம் எனக்கு வேண்டாம். தலைவரே, என்ன தலைவரே, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற, சாதாரணமா நிக்கிறீங்க. ஏன் பிரீத்தி வேணா? அவ மனசுல உங்க மகன் தான் இருக்கான், அதனால அவ வேண்டாம். அவ அப்படிதான்டா சொல்லுவா. உடனே நீ மனசு மாறிடுவியா? ஐயா, அவ மனசு மாறினா பரவாயில்ல, நீ உன் மனச மாத்திக்காம அவளே கல்யாணம் பண்ணிக்க. அது முடியாது. என்கிட்ட முடியாதுன்னு எடுத்து பேசுறியா? ஐயா, உண்மையை பேசுறதுக்கு எதுக்கு பயப்படணும்? முதல்ல உங்ககிட்ட சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான். இந்த முட்டா போய் மவுண்டா சொன்னா? ஐயோ தலைவரே, நான் தான் தலைவரே சொன்னேன். டேய், ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். என் பொண்டாட்டி அந்த பிரீத்தியை என் மகனுக்கு கட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. மேற்கொண்டு நீங்க வேற வந்து வெறுப்பேத்துறீங்களா? தலைவரே, அப்போ இதுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? எப்படிடா இருக்கும்? எப்படி இருக்கும்? உன் மகன் பிரீத்திய வேண்டான்னு சொல்லிட்டா அந்த பிரீத்திய மகனுக்கு தான் உறுதி ஆயிடாது. அப்புறம் எப்படி என் தங்கச்சி மகளுக்கு என் மகனை நான் கட்டி வைக்க முடியும்? ஐயோ, இதுல இப்படி ஒரு உள்கதை இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாண்டா. அதனால நீ உன் மகனையே அந்த பிரீத்திக்கு கட்டி வைக்கிற. அப்பதான் என் மகன் மனசை மாத்திக்கிட்டு மாதவியை கட்டுவான். என்னால முடியாதுங்க. முடியும், முடியணும். முடியாதுன்னு சொல்லி என்ன தேவையில்லாம நிரந்தர எதிரியாக்கிடாத தம்பி. டேய், அப்ப நம்ம மௌனம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. என்ன இது இப்படி சொல்லிட்டு போறாரு? ஏப்பா, முதல்ல இவரை பார்த்து பேசினா நமக்கு இதுக்கு மேல எதிரியே இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ இதனாலேயே அவரு நமக்கு எதிரியாயிருவார் போல இருக்க. ஏண்டா, ஏன் கெஸ்ஸிங் எல்லாமே மிஸ்ஸிங் ஆயிருதடா? பரவாயில்ல அரவிந்த், நம்ம நேரடியாவே உத்தமராசாவை போய் பார்த்து பேசிடலாம். நான் இதைத்தான் அப்பவே சொன்னேன். இல்லடா அரவிந்த், இருந்தாலும் அந்த நாகேந்திர சொன்ன மாதிரியே நீ உன்ன வேணாண்டா, விடுறா விடுறா. எனக்கு குடுப்பனை இல்லடா. போலாம், முதல்ல வா. இந்த பக்கமா? அரவிந்த், எதுக்கு இப்படி வந்தது வராதுமா தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சொந்த வெறுப்பு கூட சுதந்திரமா காட்ட முடியல. அந்த அளவுக்கு என்னாச்சு உனக்கு? எல்லாம் உங்க மாமாவாலதான். ஏன், அவர் என்ன பண்ணாரு? பிரீத்திய கட்டிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹே, இரு இரு இரு. எந்த முடிவு எப்ப எடுத்தது? பிரீத்தி கிட்ட பேசி எடுத்த முடிவு. இனி சம்பந்தம் வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. டேய், என்னடா உங்க சம்பந்தம்? 2 பேரும் பேசிதான் சம்பந்தம் பண்ணீங்க. இப்ப 2 பேரும் பேசியே பிரேக்கப் சம்பந்தமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே மியூச்சுவலா பிரியறீங்க. ஏய், நீ வேற வெறுப்பேத்தாத. நாங்க ஒன்னும் லவ் பண்ணி பிரியல. அப்போ பிரீத்திக்கு ஓகே, இப்போ ஓகே இல்ல. அதனாலதான் இந்த பிரிவு. இத அவங்க வீட்ல சொல்லிட்டியா? எங்க விடுறாரு உன் மாமா? ஏன், இந்த விஷயத்துல அவர் என்ன பண்ணாரு? எல்லாம் காரணத்தோட தான். நான் பிரீத்தியை கட்டிக்கணும், இத கண்டிஷன் சொல்றாரு. மிரட்டுறாரு. மிரட்டுறாரா? ஆமா. அப்பதான் பிரீத்தி கிருஷ்ணாவோட விஷயத்துல மறுபடியும் வரமாட்டா. கிருஷ்ணா உன்னை கட்டிக்கணும்னு இப்படி ஒரு ஐடியா. நல்ல விஷயம் தானே? உனக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். இதுக்கு என்னால பலிகடா ஆக முடியாது. டேய், முன்னாடியே பேச முடிச்ச சம்மதம் தானே, அப்புறம் என்ன? பேசு, நல்லா பேசு. ஏன் பேச மாட்ட? இந்த சம்பந்தம் பெரியவங்களா பார்த்து பண்ணது. வாழ போறது பிரீத்தி. அவ விருப்பத்தை மீற நான் தயாரா இல்ல. அரவிந்த், அப்படின்னா அவ மனசுல கிருஷ்ணா தான் இருக்கானா? ஆமா, அதுல என்ன தப்பு? ஏய், என்ன நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் பண்ணக்கூடாது? கொண்டுடுவ உன்னை. கிருஷ்ணாவை எனக்கு கட்டணும்னு நீதானே எனக்கு கூட ஆதரவா இருந்த உண்மைதான். எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் தெளிவா இருக்கேன். கட்டிக்க போற பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாதவி, பாவம் பிரீத்தி. அவ ஆசைப்பட்ட லைஃப் அவளுக்கு அமையட்டும். டேய் அரவிந்த், நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இது சுத்தமா நல்லா இல்ல. விருப்பத்தை மீறி தாலி கட்டுறதுங்கிறது கற்பழிப்புக்கு சமம். அந்த தப்ப செய்ய நான் தயாரா இல்ல. நீயும் அதே தப்ப செய்யாத.
என்னடா பைத்தியம் புடிச்சிருச்ச உனக்கு? ஏய், உனக்கு தாண்டி பைத்தியம் பிடிச்சிருக்கு. அரவிந்த், நீ பேசுனதை எல்லாம் கேட்ட. நீ ஜென்டில்மேனியா? இவ்வளவு தான் இருக்காள ராட்சசி. கிருஷ்ணா, ஏய், நிறுத்து நிறுத்து. என்ன ஓவரா சவுண்ட் விடுற? அங்க என்னடா எங்க அப்பன் கத்துறான், இங்க நீ கத்துற. என்ன எல்லாரும் அதே மாதிரி தானா? இத பாரு கிருஷ்ணா, என் கோவம் உன் மேல கிடையாது. போதுங்க, இதோ இருக்கானே ஏய், இவன் மேலதான். என்ன என் மேல உனக்கு கோவம்? நீ எதுக்குடா அவளுக்கு சப்போர்ட் பண்ற? எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏய், அரவிந்த். அரவிந்த், என் கேள்விக்கு பதில் சொல்லியா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏய், என்ன ரெண்டு பேரும் என்கிட்ட கத்துறீங்க? ஏய், கேட்டது நானு, எனக்கு பதில் சொல்லு. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமான? ஐயோ ஐயோ ஐயோ, புரியுற மாதிரி தான் பேசுங்களேன். பேசுறேன்டா, பேசுறேன். நீ பிரீத்திக்கு இஷ்டம் இல்லைன்னதும் ஒதுங்கிட்ட. அந்த மாதிரி எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சோம் எதுக்குடா இவளை என் தலையில கட்ட பார்த்த? அது அது வந்து அது வந்து அப்போ இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும்? பேசுவேன் பேசுவேன். அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? ஆ, அதெல்லாம் முடிஞ்ச கதை கிருஷ்ணா. முடியல. முடிஞ்ச மாதிரி தெரியலையடா. நீ ஒரே வார்த்தையில ஒதுங்கிட்ட. ஆனா நான் எவ்வளவு கத்துனாலும் இவ ஒதுங்கி தொலைய மாட்டேங்கிறாளடா. இவளால எங்க அப்பா என்னடான்னா என்ன பெல்ட்டால வேற அடிக்கிறான்டா. இதெல்லாம் வேற நடக்குதா? சொல்லவே இல்ல. ஓ, சிரிக்கிறியா? சிரிடி சிரி, நல்லா இழுச்சுக்க. நான் தாண்டி புலம்பிக்கிட்டு இருக்கேன். என் மனசு தெரிஞ்சுக்கிட்டு நீயா ஒதுங்கி போயிடுறீ. ஒதுங்கி போ. எதுக்கு ஒதுங்கணும்? எதுக்கு ஐயோ, இவ்வளவு அடிச்சே கொன்னுருவ. யோ, வாயா, சும்மா நிக்கிறியா? சொல்லி புரிய வையா. இவ சொன்னா கேக்குற ஜென்மம் இல்ல. ஏய், என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்சு என் மனசை மாத்த வந்தீங்களா? அதெல்லாம் முடியாது. அடியே, இவன் ஃப்ரெண்டு தானே நீ? இவ எவ்வளவு டீசென்ட்டா பிரீத்திக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சது ஒதுங்கிட்டான். அந்த மாதிரி நீ ஒதுங்கி போயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். அடி, ஆ, அதெல்லாம் முடியாது. எங்க அம்மா கிட்ட உன்னதான் கட்டிப்பேன்னு சபதம் போட்டிருக்கேன். ஏய், இதெல்லாம் ஒரு சபதமாடி. எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் என்ன கட்ட நினைக்கிறது பாவண்டி. ப்ளீஸ் டி. கிருஷ்ணா, கொன்னா பாவம் தின்னா போச்சு. எல்லாம் கல்யாணமாகி முதலிரவு முடிஞ்சா சரியாயிடும். ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், ஏய், வாயா வாயா அப்படி. யோ, நீ நீ டாக்டர் தானே? ஏதா சொல்லியா? புரிய வையா, புரிய வையா. எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. என்ன புரியுது? இவள மாதிரி பொண்ணுங்களுக்கு இவங்க நினைக்கிறது தான் நடக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அத பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது. கரெக்ட் நண்பா, நண்பா கரெக்ட் நண்பா. உண்மைதான் நண்பா, உண்மைதான். கிருஷ்ணா இரு, கிருஷ்ணா இரு. நாம எப்ப நண்பன் ஆயிட்டோம்? என்ன நண்பா, என் ஃபீலிங் உனக்கு புரியுதுல்ல? அப்ப நீ என் நண்பேண்டா. ஹலோ ஹலோ, என்ன ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டா என்ன மாத்திர முடியுமா? அது நடக்காது. நண்பா, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? சொல்லு நண்பா, செய்யறேன். எனக்காக இவ்வளவு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், செய்வியா? கல்யாணமா? எனக்கு ஓகே. என்ன மாதவி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அடி பின்னிடு வேண்டா உன்னை. அதெல்லாம் முடியாது. என்னோட நண்பன் சொல்லிட்டான், வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது கரெக்ட், இது கரெக்ட். ரெண்டு பேரும் ஊரை விட்டு எங்கயாவது ஓடிடுங்க, என் கண்லயே படக்கூடாது. ஏய் கிருஷ்ணா, லூசாடா நீ? அவன் தான் ஏதோ உளறானா, நீ கூட சேர்ந்து அனுப்பி விடு. ஏய், இரு இரு, இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா இருக்கா, அழகா இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாது, எனக்கு அதுல விருப்பம் இல்ல. கலகிட்டமா, கலகிட்ட. சூப்பர்மா, சூப்பர். வாடி வா. மாட்னியா? ஏண்டி, உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அப்படியோ வச்சுக்க, உள்ள போயிடுவேன். ஏய், உனக்கு பிடிக்காத இவனை நீ எப்படி கட்ட மறுக்கிறியோ அப்படித்தானே எனக்கு இருந்திருக்கும். மரியாதையா சொல்றேன், வேண்டாம், என்ன மறந்துரு. அதெல்லாம் முடியாது. அது வேற, இது வேற. ஒரு கோபத்துக்கு இவனை அப்படியே. இரு, நான் சொல்றேன்ல, இரு. உன்னையும் பிரீத்தி நான் சேர்த்து வைக்கிறேன். இவ கிடக்குறா, பாப்பலாம். வா நண்பா. ஏய் நண்பா, ஒரு நிமிஷம் இரு. ஏய், இங்க பாரு, கல்யாண விஷயத்துல உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இல்ல.
எனக்கு பிடிக்கல. உன் மனச மாத்திக்கிட்டு இவனையே கட்டிக்க. இல்ல சரி வா. ஜாக்கிரதை. ஏய் இங்க பாருமா, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு நீ மனச மாத்திக்காத. ஹே கிழவி, நான் மாறிட்டேன்னு சொன்னா கிழவியா? பே. கலிகாலண்டா சாமி. வணக்கங்க. வணக்கம். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்க எங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்களா? ஆமா, எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? கல்யாணம் ஆனாவே நல்ல விஷயம் தானே? ஆமா, கல்யாணம் நல்ல விஷயம்தான். யாருக்கு யாருன்னு நம்ம கையிலயா இருக்கு. ஆனா நம்ம முடிவு பண்ணது தானே. முடிவு பண்ணதுனாலயே என்னவோ அது முடிவுக்கே வந்துருச்சு. என்ன புதிர் போட்டு பேசுறீங்க சம்பந்தி? வேணாம் தலைவரே, வேணாம். அந்த வார்த்தைக்கே நான் தகுதி இல்லாதவன் தலைவரே. எப்பவுமே உங்களுக்கு தன்னடக்கம் ஜாஸ்தி. இது தன்னடக்கம் இல்ல தலைவரே. என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. என்ன ஏன்பா பாக்குற? நீயே சொல்லு. நானே தான் சொல்லணுமா? ஏன் உங்க வாயெல்லாம் பேசாதா? என்ன மாப்பிள்ள தம்பி, என்ன ரகசியம்? ஏதாவது புரியும்படி சொன்னா நல்லா இருக்கும். நீங்க என்ன மன்னிக்கணும். உங்க பிரீத்திக்கு நான் கணவரா வர முடியாது. வர முடியாதா? இல்ல வர இஷ்டம் இல்லையா? இஷ்டப்பட்டு தான் எல்லாமே ஆரம்பிச்சு இப்போ பிரீத்தியே என்கிட்ட மனசு விட்டு பேசிருச்சு. அவ மனசை விடல, குடும்ப மானத்தை விடுறா. ப்ளீஸ் கத்தாதீங்க, கோவப்படாதீங்க. இது பஞ்சாயத்து தீர்ப்பு இல்ல, 2 பேரோட வாழ்க்கை. பிரீத்திக்கு என்ன இஷ்டமோ அப்படியே பண்ணுங்க. அதுவும் நல்லா இருக்கும். அந்த சந்தோஷத்துல நீங்களும் நல்லா இருப்பீங்க. இது நல்லா இல்ல. தலைவரே கோபப்படாதீங்க. என் மகன் வாழ்க்கையை பத்தி பேசுறான். நானும் வாழ்றத பத்தி தான் பேசுறேன். அவனும் தான் வாழ்றத பத்தி நினைக்கல, உங்க பொண்ணு வாழ போறத நினைச்சுதான் பேசுறான். நல்லா யோசிச்சு பாருங்க தலைவரே. ஒரு வாழ்க்கை, ஒரு மனச, ஒரு கல்யாணம். யோ, நிறுத்தியா? என்னது நிறுத்தியாவா? உன்னெல்லாம் பெரிய மனுஷன் நினைச்சு உன் மகனை என் மகளை கேட்டேன் பாத்தியா? என் புத்திய. வேணாம் தலைவரே, வேணா என்ன வேணா 2 அடி அடிச்சுக்கோங்க. இங்க வேற யாரும் பார்க்கல. உங்களை அடிச்சு நீங்க நொந்துக்காதீங்க தலைவரே. நாங்க எதுவும் தப்பா பேச வரல. உங்க பொண்ணு மனசுக்கு ஏத்த மாதிரி அவ விருப்பத்தை கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அதுங்க வாழ்க்கை. எங்களுக்கு தெரியும். கிளம்புங்க தலைவரே. ஒன்னும் வருத்தம் இல்லையே. அதான் இல்ல ஆயிடுச்சுல்ல. தலை ஏய் வாடா. ஏண்டா அரவிந்த், அவசரப்பட்டமோ? பா இதான் சரி, வாங்க போலாம். இல்லடா, எதுக்கும் ஒரு வாட்டி பேசிடலாமா? போ, இதான் சொல்லிட போறேன். வா. சரி வா. இப்ப நான் சொல்ல போற விஷயம் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற மங்களத்துக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சா இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவா. அப்பா இப்ப ஏன்பா இதை பத்தி சொல்லிக்கிட்டு? இப்ப சொல்லாம வேற எப்போ? பேசி முடிச்ச விஷயம் முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் அடுத்து முடிக்க வேண்டிய விஷயத்த பேச ஆரம்பிச்சிடலாம். மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல. நானும் ஒன்றும் புரியாம தான் இருக்கேன். அது டாக்டர் தம்பி அவங்க அப்பாவோட இனி பிரீத்திய வேண்டான்னு சொல்லிட்டாருமா. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இப்படி திடீர்னு மனசு மாறணும்? அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசுறாங்க. பிரீத்தி மனசுல அந்த அரவிந்த் இல்ல. வேற யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசுல வேற யாரு இருக்கான்னு அவனுக்கே உன்னை கட்டி வைக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.